ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி 1992 நாளைய தீர்ப்பு அப்படின்ற படம் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ள அறிமுகமானாரு. இப்போ 2025 தளபதி 69 தான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு சேவை பண்ண அரசியலுக்கு போறேன், முழு நாள் அரசியல்வாதியா பார்த்தீங்கன்னா நான் இருக்க போறேன், இதுக்காக படமே நடிக்க மாட்டேன், தளபதி 69 தான் என்னுடைய கடைசி படம்னு ஒபிஷியலா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸும் பண்ணியிருந்தாரு. அப்ப தளபதி 69 தான் தளபதியோட கடைசி படம். ஃபர்ஸ்ட் படமான நாளைய தீர்ப்பு 1992 பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. நாளைய தீர்ப்பு படத்துல இருந்து இப்ப 2025 ரிலீஸ் ஆக போற தளபதி 69 படம் வரைக்கும் எந்தெந்த படம்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாப், எந்தெந்த படம்லாம் பிளாக் பஸ்டர், எந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதாவது 1992 நாளைய தீர்ப்பு அப்படின்ற படம் மூலியமா தான் தளபதி சினிமால பாத்தீங்கன்னா ஹீரோவா அறிமுகமாகறாரு. நாளைய தீர்ப்பு படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு சின்ன குழந்தைங்க கேரக்டர்ல. பட் ஆனா நாளைய தீர்ப்பு தான் பாத்தீங்கன்னா தளபதியோட முதல் படம், ஹீரோவா அறிமுகமான படம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1992 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வசூல் பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம் தான் பாத்தீங்கன்னா அப்பவே வசூல் பண்ணிருக்கு. தளபதியோட கெரியர்லயே பாத்தீங்கன்னா பயங்கரமான தோல்வி படமா தான் நாளைய தீர்ப்பு படம் அமைஞ்சுது. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தளபதியை ட்ரோல் பண்ணாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. பட் ஆனா அது எதுவுமே கண்டுக்காம நெக்ஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா தளபதியோட ரெண்டாவது படமான செந்தூர் பாண்டி அப்படின்ற படத்துல 1993 பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. இந்த படமும் பாத்தீங்கன்னா 2 லட்சம் தான் பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவரேஜ் படம் தான். நாளைய தீர்ப்பு, செந்தூர் பாண்டி ரெண்டு படமுமே பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆனதுனால எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா தளபதியை வந்து கழுவி ஊத்துனாங்க, தளபதியை ரொம்ப கேவலமா பேசினாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா தளபதியோட மூணாவது படம் பாத்தீங்கன்னா ரசிகன் அப்படின்ற படம் மூலியமா பாத்தீங்கன்னா 1994 பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா 1.35 crores பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி பயங்கரமா பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஹிட் ஆச்சு. சினிமாக்குள்ள வந்து ஹீரோவா நடிச்ச ரெண்டு படம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபிளாப். மூணாவது படம் அதுக்கு ஆப்போசிட், அப்படியே ரசிகன் அப்படின்ற படம் பயங்கரமா தியேட்டர்ல வசூல் பண்ணி பயங்கரமா ஹிட் ஆச்சு. தளபதியோட நாலாவது படம் பாத்தீங்கன்னா தேவா அப்படின்ற படத்துல பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1995 75 லட்சம் கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல. இந்த படமுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா தளபதியோட அஞ்சாவது படமான ராஜாவின் பார்வையிலே 1995 பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. எவ்வளவு வசூல் பண்ணியிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 95 லட்சம் பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் போச்சு. இந்த ராஜாவின் பார்வையிலே படத்துல தான் தளபதி பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க ஒன்னா. 1995 பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தளபதிக்கு பெருசா ஃபேன் பேஸ் இல்ல. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தளபதியோட ஆறாவது படம் விஷ்ணு. இந்த படம் பாத்தீங்கன்னா 1995 பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இந்த படமுமே பாத்தீங்கன்னா 92 லட்சம் தான் பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. பட் ஆனா இந்த படம் தியேட்டர்ல பயங்கர ஹிட். தளபதியோட ஏழாவது படம் சந்திரலேகா. இந்த படம் பாத்தீங்கன்னா 1995 தான் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா 70 லட்சத்துக்கு கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படமுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஃபிளாப், தியேட்டர்ல சரியா போகவே இல்லை. அதுக்கப்புறமா தளபதியோட எட்டாவது படமான கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1996 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா 1.36 crore கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு. இந்த படமுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தளபதியோட 9வது படம் பூவே உனக்காக. இந்த படம் பாத்தீங்கன்னா 1996 ரிலீஸ் ஆச்சு. 8 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணிருந்துச்சு. தளபதியோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் படம்னா பூவே உனக்காக தான். தளபதியோட 10வது படம் வசந்த வாசல் 1996 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா 1.30 crores கிட்ட பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிருந்துச்சு. இந்த படமுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட். தளபதியோட 11வது படம் மண்பூமிக்கு மாணவன் 1996 பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. 2 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட். தளபதியோட 12வது படம் தான் செல்வா. 1996 பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு.
1.20 crores கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருந்துச்சு. பட் ஆனால் தேட்டரில் பயங்கர ஃப்ளாப்பு. தளபதியோட 13வது படம் பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் காத்திருப்பேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1997 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.10 crores. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளாப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா தளபதியோட 14வது படமான அதே வருஷத்துல தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. 1997 லவ் டுடே படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி தேட்டர்ல வசூல் வேட்டையே காணிச்சு. பயங்கர ஹிட்டு. அதே வருஷத்துல ரிலீஸ் ஆன தளபதியோட 15வது படம் தான் ஒன்ஸ் மோர் 1997. இந்த படம் பார்த்தீங்கன்னா 5 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருந்துச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட்னே சொல்லலாம். பயங்கரமா தேட்டர்ல ஓடிச்சு. தளபதியோட 16வது படமான நேருக்கு நேர் இந்த படமுமே பார்த்தீங்கன்னா 1997 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா 6 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தளபதியோட 17வது படம் காதலுக்கு மரியாதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1997 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 13 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி தளபதியோட 2வது பிளாக் பஸ்டர் படம்னா அது காதலுக்கு மரியாதை படம் தான். இதுக்கப்புறமா தளபதிக்கு தொடர்ந்து ஒரு 4-5 ஹிட் படமா அமைஞ்சுது. தளபதியோட 18வது படமான நினைத்தேன் வந்தாய் அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆச்சு. 7 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். தளபதியோட 19வது படம் தான் பிரியமுடன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1998 தான் இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. 3.75 crores கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறமா தளபதியோட 20வது படமா நிலவே வா அப்படின்ற படம் 1998 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா 6 கோடி வசூல் பண்ணி இந்த படமும் ஹிட் ஆச்சு. தளபதியோட 21வது படமான துல்லாத மனமும் துள்ளும். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆச்சு. 15 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருந்துச்சு. துல்லாத மனமும் துள்ளும் இந்த படம் பார்த்தீங்கன்னா தளபதியோட 3வது பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சுது. தளபதியோட 22வது படமா என்றென்றும் காதல். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆச்சு. 7 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா தான் அமைஞ்சுது தளபதிக்கு. தளபதியோட 23வது படம் தான் நெஞ்சினிலே. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆயிடுச்சு. 4.15 crores பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பார்த்தீங்கன்னா ஹிட் படமா அமைஞ்சுது தளபதிக்கு. தளபதியோட 24வது படமான மின்சாரம் கண்ணா 1999 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 6.80 crores கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். தளபதியோட 25வது படம் தான் கண்ணுக்குள் நிலவு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆயிடுச்சு. 9.10 crores கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட். தளபதியோட 26வது படம் தான் குஷி. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா 2000 தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. 21 கோடி கிட்ட வசூல் பண்ணி தளபதியோட 4வது பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சுது. தளபதியோட 27வது படம் தான் பிரியமானவள். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2000 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. 13.5 crores கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட். தளபதியோட 28வது படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 13 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி தியேட்டர்ல சூப்பர் ஹிட். தளபதியோட 29வது படம் தான் பத்ரி. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா 2001 தான் ரிலீஸ் ஆச்சு. 17 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி தளபதியோட 5வது பிளாக் பஸ்டர் படமா பத்ரி படம் அமைஞ்சுது. தளபதியோட 30வது படம் தான் ஷாஜகான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆச்சு. 9 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி ஹிட் ஆச்சு. அடுத்ததா தளபதியோட 31வது படம் தான் தமிழன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2001 தான் ரிலீஸ் ஆச்சு. 12 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட். தளபதியோட 32வது படம் தான் யூத். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 9 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படமுமே சூப்பர் ஹிட். தளபதியோட 33வது படம் தான் பகவதி. இது பார்த்தீங்கன்னா 2002 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 20.5 crores கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட். தளபதியோட 34வது படம் தான் வசீகரன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆயிடுச்சு. 21.9 crores கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட். தளபதியோட 35வது படம் தான் புதிய கீதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2003 தான் ரிலீஸ் ஆச்சு. 7 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி பயங்கர ஃப்ளாப். ஆனா இந்த படம் எதனால ஃப்ளாப் ஆச்சுன்னு எனக்கு இது வரைக்குமே தெரியல. ஏன்னா கண்டென்ட்டா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், மூணுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பட் ஆனா இந்த படம் எதுக்கு ஃப்ளாப் ஆச்சுன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியும்
தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட 36வது படம் தான் திருமலை. 2003ல பாத்தீங்கன்னா இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. 39 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி தளபதியோட 6வது பிளாக் பஸ்டர் படமா திருமலை படமா அமைஞ்சுது. தளபதியோட 37வது படம் தான் உதியா. இந்த படம் பாத்தீங்கன்னா 2004ல ரிலீஸ் ஆச்சு. 7 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணிருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபிளாப். தளபதியோட 38வது படம் தான் கில்லி. 2004ல பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 50 கோடி கலெக்ட் பண்ண படம்னா அது கில்லி படம் தான். மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருந்துச்சு. தளபதியோட 7வது பிளாக் பஸ்டர் படமா கில்லி படம் அமைஞ்சிருக்கு. தளபதியோட 39வது படம் தான் மதுரை. இந்த படம் பாத்தீங்கன்னா 2004ல ரிலீஸ் ஆச்சு. 25 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா தளபதியோட 40வது படம் தான் திருப்பாச்சி. இந்த படம் பாத்தீங்கன்னா 2005ல ரிலீஸ் ஆச்சு. 32 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் படம். தளபதியோட 8வது பிளாக் பஸ்டர் படமா திருப்பாச்சி படம் அமைஞ்சுது. தளபதியோட 41வது படம் தான் சுக்ரன். இந்த படம் பாத்தீங்கன்னா 2005ல ரிலீஸ் ஆச்சு. 5 கோடி தான் பாத்தீங்கன்னா வசூல் பண்ணிருந்துச்சு. தளபதிக்கு இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபிளாப் ஆன படம் தான் சொல்லணும். அதுக்கப்புறமா தளபதியோட 42வது படம் தான் சச்சின். இந்த படம் பாத்தீங்கன்னா 2005ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா 24 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி தியேட்டர்ல சூப்பர் டூப்பர் ஹிட். அதை தொடர்ந்து தளபதியோட 43வது படம் தான் சிவகாசி. இந்த படமும் பாத்தீங்கன்னா 2005ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா 34 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமும் பயங்கர ஹிட். தளபதியோட 44வது படம் தான் ஆதி. இந்த படம் பாத்தீங்கன்னா 2006ல ரிலீஸ் ஆச்சு. 24 கோடி தான் பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படமுமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் தான். தளபதியோட 45வது படம் தான் போக்கிரி. இந்த படம் பாத்தீங்கன்னா 2007ல ரிலீஸ் ஆச்சு. 75 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணிருந்துச்சு. தளபதியோட 9வது பிளாக் பஸ்டர் படமா போக்கிரி படம் அமைஞ்சுது. தளபதியோட 46வது படம் தான் அழகிய தமிழ் மகன். இந்த படம் பாத்தீங்கன்னா 2007ல தான் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா 40 கோடி கிட்ட வசூல் பண்ணி இந்த படமும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட். தளபதியோட 47வது படம் தான் குருவி. இந்த படம் பாத்தீங்கன்னா 2008ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் பாத்தீங்கன்னா 40 கோடி தான் வசூல் பண்ணிச்சு. இந்த படமும் பயங்கர ஹிட் ஆச்சு. தளபதியோட 48வது படம் தான் வில்லு. இந்த படம் பாத்தீங்கன்னா 2009ல தான் ரிலீஸ் ஆச்சு. 50 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணிருந்துச்சு. இந்த படமும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபிளாப். தளபதியோட 49வது படம் தான் வேட்டைக்காரன். இந்த படம் பாத்தீங்கன்னா 2009ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட். தளபதியோட 50வது படம் சுறா. இந்த படம் பாத்தீங்கன்னா 2010ல ரிலீஸ் ஆயிடுச்சு. 14.76 crores தான் பாத்தீங்கன்னா வசூல் பண்ணிருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபிளாப். தளபதியோட ஃபர்ஸ்ட் படமான நாளைய திருப்பு ரிலீஸ் ஆகி அது எப்படி பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆகி எல்லாரும் தளபதி கேவலமா பேசினாங்களோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த சுறா படம் ரிலீஸ் ஆகி தளபதியை பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா பேசினாங்க. தளபதி அவருடைய கெரியர்ல கடைசியா அசிங்கப்பட்ட படம்னா தளபதியோட 50வது படமான சுறா தான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு படமுமே பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிதான் பாத்தீங்கன்னா தளபதி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. 50வது படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. எல்லாருமே நம்மள கேவலமா பேசினாங்க. அதெல்லாம் எதை பத்தியுமே பாத்தீங்கன்னா யோசிக்காம கண்டுக்காம 51வது படம் காவலன். இந்த படம் பாத்தீங்கன்னா 2011ல ரிலீஸ் ஆச்சு. 102 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படம் பயங்கர ஹிட் தியேட்டர்ல. அதுக்கு அடுத்த படம் 52வது படம் தளபதியோடது வேலாயுதம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2011ல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வசூல் பாத்தீங்கன்னா 90 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படமும் பயங்கர ஹிட். தளபதியோட 53வது படம் தான் நண்பன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012ல ரிலீஸ் ஆச்சு. 150 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு தியேட்டரில். தளபதியோட 54வது படம் தான் துப்பாக்கி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2012ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 121 கோடி கிட்ட வசூல் பண்ணி தளபதியோட 10வது பிளாக் பஸ்டர் படமா துப்பாக்கி படம் அமைஞ்சுது. தளபதியோட 55வது படம் தான் தலைவா. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2013ல ரிலீஸ் ஆச்சு. 77 கோடி தான் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைவா படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் டேட் அன்னைக்கு மற்ற எல்லா ஸ்டேட்லயும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா 77 கோடி பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு.
இருக்கு. ஒரு தளபதி ஃபேன் பாய் பாத்தீங்கன்னா படம் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு, சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய இழப்பு ஒவ்வொரு தளபதி ஃபேன்ஸாலையுமே பாத்தீங்கன்னா மறக்க முடியாது. தளபதியோட 56வது படம் தான் ஜில்லா. இந்த படம் பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. 85 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆச்சு. தளபதியோட 57வது படம் தான் கத்தி. இந்த படம் பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. 128 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா தளபதியோட கெரியர்ல 11வது பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. தளபதியோட 58வது படம் தான் புலி. இந்த படம் பாத்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆகி 101 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. 101 கோடி வசூல் பண்ணுமே இந்த படம் அவரேஜா தான் அமைஞ்சது. 59வது படம் தான் தெரி. இந்த படம் பாத்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆச்சு. 150 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி தளபதியோட 12வது பிளாக் பஸ்டர் படமா தெரி படம் அமைஞ்சது. தளபதியோட 60வது படம் தான் பைரவா. இந்த படம் பாத்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. 120 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். தளபதியோட 61வது படம் தான் மெர்சல். இந்த படம் பாத்தீங்கன்னா 2017 தான் ரிலீஸ் ஆச்சு. 260 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி தளபதியோட 12வது பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது. தளபதியோட 62வது படம் தான் சர்க்கார். இந்த படம் பாத்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆச்சு. 244 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தளபதியோட 63வது படம் தான் பிகில். 2019 பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 305 கோடி கிட்ட பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. தளபதியோட 13வது பிளாக் பஸ்டர் படமா பிகில் படம் அமைஞ்சது. தளபதியோட 64வது படம் தான் மாஸ்டர். 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா 245 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. 50% ஆக்குபென்சில கொரோனா டைம்ல ரிலீஸ் ஆன படம் இது. இந்த படம் பாத்தீங்கன்னா தளபதியோட 14வது பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது மாஸ்டர். தளபதியோட 65வது படம் தான் பீஸ்ட். 2022 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா 237 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இருந்துச்சு. இந்த படமும் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். தளபதியோட 66வது படம் தான் வாரிசு. இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆச்சு. 310 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது. தளபதியோட 67வது படம் தான் லியோ. இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆச்சு. 620.5 crores பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது. தளபதியோட 68வது படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆச்சு. 425 கோடி பாத்தீங்கன்னா வசூல் பண்ணி இந்த படமுமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது. தளபதி 69 தான் பாத்தீங்கன்னா தளபதியோட கடைசி படம். இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கு. 2025 அடுத்த மாசம் அக்டோபர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ தளபதி 69 படம் எவ்வளவு வசூல் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா வேணாமான்றத உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.